உழுகிறவர்கள் என் முதுகின் மேல் உழுது தங்கள் படைச்சால்களை நீளமாக்கினார்கள் என்று நாம் வாசிக்கின்றோம். அப்படியாக இயேசு சிலுவை காட்சி அந்த நேரத்தில் உழுகிறவர்கள் இயேசு கிறிஸ்துவின் முதுகின் மேல் உழுது அவர்களுடைய ரோம போர்ச்சேவருடைய படைச்சால்களை அவர்கள் நீளமாக்கினார்கள். ஒன்று அல்ல, இரண்டு அல்ல, 39 அடிகளை மாறி மாறி அவர்கள் அடிக்கிறார்கள். இதைத்தான் நாம் சங்கீதம் 129 அதிகாரம் 3 வசனத்திலே வாசிக்கின்றோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி சிலுவை குறித்து அந்த காட்சிகளை குறித்து நிறைய படங்கள்லாம் வரைஞ்சிருக்காங்க. அதெல்லாம் சும்மா சாதாரண ஒரு சின்ன கற்பனை தான். அதை விட ஆயிரக்கணக்கான மடங்கு பயங்கரமாக இயேசு கிறிஸ்து கொடிய பாடுகளை வேதனைகளை நமக்காக பட்டிருக்கிறார். சங்கீதம் 22 அதிகாரம் அதிலே 14 வசனத்திலே வாசிக்கும் போது தண்ணீரை போல ஊற்றுண்டேன், என் எலும்புகளை எல்லாம் கட்டுவிட்டது, என் இருதயம் மெழுகு போலாகி என் உடல்களின் நடுவே உருகிற்று. அப்படியாக அவர்கள் சவுக்கிலே ரோம சேவகர் மாறி மாறி அடிக்கும் போது அந்த அடி அவருடைய தோலை கிழித்து, அவருடைய சதையை கிழித்து, அவருடைய எலும்பை உடைத்து கிழித்து அப்படியாக இருதயத்துக்குள்ளே அடிக்கிறது. அப்படியேதான் தண்ணீரை போல ஊற்றுண்டேன், என் எலும்புகள் எல்லாம் அந்த நேரத்தில் கட்டிவிட்டது என்று இங்கே தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்ட இந்த வசனம் இயேசு கிறிஸ்துவை சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனமான வசனம். அப்போதுதான் என்ன நடக்குது பாருங்கள். எலும்புகள் தண்ணீரை போல ஊற்றுகிறது, என் எலும்புகள் எல்லாம் கட்டுவிட்டு விட்டது, என் இருதயம் மெழுகு போலாகி குடல்களின் நடுவே உருகிட்டு. இயேசுவின் இருதயம் மெழுகு மாறி ஆகி குடல் நடுவே உருகி ஊதிச்சான். இப்படி ஒரு படம் பேஷன் ஆஃப் கிரைஸ்ட் எடுக்கல, கேம்பஸ் குருசைடு எடுக்கல. ஒருவேளை நீங்க கேட்கறவங்க யாராவது டைரக்ட் பண்ணி எடுங்க, உண்மையான கல்வாரி சிலுவையை பற்றிய ஒரு படத்தை கேட்கறவங்க நீங்க யாராவது எடுங்க. உண்மையான கல்வாரி சிலுவை பற்றியதான ஒரு பிக்சர், ஒரு வீடியோ உண்மையா பைபிள படிச்சாதான் நமக்கு தெரியும். படங்கள் எத்தனை கருணாமூர்த்தி எதை பார்த்தாலும் அதெல்லாம் சும்மா கொஞ்சம் ஒரு லிமிட்ல எடுத்திருக்காங்க, அவ்வளவுதான். அப்புறம் பாருங்க, இருக்கிறதுலயே பயங்கரமா என்னுடைய இருதயத்தை உழுக்குகிற ஒரு வசனம் கல்வாரி சிலுவையில, என் இருதயம் மெழுகு மாறி ஆகி உடல் நடுவே உருகிட்டு. இதை நம்ம என்னைக்காவது நம்ம யோசிச்சு பார்த்துருக்கோமா? இயேசுடைய இருதயம் மெழுகு மாறி ஆகி உருகி ஊதிச்சான். எப்படி ஊதிச்சு? சும்மா ஊதிச்சா? இது போல் சிலர்கள் அடித்த அடியினாலே தோல் கிழிஞ்சு, அடிச்ச அடியில முதுகுல அடிச்ச 39 அடிகள்ல தோல் கிழிஞ்சு, சதை கிழிஞ்சு, எலும்பு தாண்டி இருதயத்தையும் அடிச்சு அது அப்படியே உருகி இயேசுடைய குடல்களை ஊற்று. உண்மையான காட்சி கல்வாரி சிலுவை இதுதான். பாருங்கள், என் பெலன் அடுத்த வசனம் 15 வசனம் 22 செஞ்சதுல, என் பெலன் ஓட்டை போல காய்ந்தது, என் நாவு ஏழு வாயோட ஒட்டி கொண்டது. பாருங்க, தண்ணி கைமாதான் எப்பயுமே நம்ம இருக்கின்றோம். இயேசு கிறிஸ்து பாதுகாட்டு